اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில சத்தியமே வெல்லும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. சத்தியமே வெல்லும் என்றால் நீங்கள் உலக வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் சத்தியம் வென்றதாக வரலாறை உங்களுக்கு காண முடியாது. குறைவான சந்தர்ப்பத்தில் தான் சத்தியம் வெற்றி பெறுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம் கண் முன்னே சொல்லி காட்டினார் இல்லையா, அமெரிக்காவின் பக்கம் அசத்தியம் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிகிறது. அது வெல்கிறது. இப்பவும் அதுதான் வெல்கிறது. போன வருடமும் அமெரிக்கா தான் வெல்கிறது. ஒரு 25 ஆண்டுகளாக அக்கிரமக்கார சக்திக்கு தலைமை பீடமாக இருக்கிற அமெரிக்கா வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சத்தியம் வெல்லும். சத்தியம் வெல்ல. உலகத்தில் வரலாற்று நபிமார்கள் வரலாற்றிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நபிமார்கள் அனைவருமே ஓரிரை கொள்கைக்காக பாடுபட்டார்கள். அக்கிரமத்தை எதிர்த்தார்கள். வட்டி விபச்சாரம் போன்ற தீமைகளுக்கு எதிராக களமிறங்கினார்கள். இப்படி களமிறங்கிய அல்லாஹ்வுடைய அருளோடு களமிறங்கிய நபிமார்களிலே பல பேர் இந்த உலகத்திலேயே உயிரோடு சமாதியாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். வெற்றி கிடைக்கவில்லை. பல நபிமார்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு ஒரு 50-60 நபர்கள் கூட அவர்களுக்கு பின்னால் அணிந்திரளவில்லை. தோல்வியைத்தான் தழுவினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் ஒரு சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். நம்மிடத்தில் சத்தியம் இருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்த முடியல. சத்தியம் வெல்லல. இப்ப மறுபடியும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நேரத்தில் நமக்கு நடத்த முடியல. இப்ப எங்க சத்தியம் வென்றுச்சு? அப்ப சத்தியம் வென்ற மாதிரி நமக்கு தெரியல. பார்த்தோம்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அசத்தியவாதிகளுடைய கைதான ஓங்குது. இந்த நாட்டில், இந்த ஊர்ல, இந்த தெருவுல, இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒவ்வொரு துறையா நீங்க எடுத்து பாருங்க. அநியாயக்காரங்க ஓங்கிட்டே போகுது. அக்கிரமக்காரங்கையில தான் எல்லா விதமான நிர்வாகமும் குவிகிறது. நம்முடைய ஆன்மீக காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகிகளை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். தொழுவாதவன், வரதட்சணை வாங்குறவன், சின்ன வீடு வச்சுக்கிறவன், எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாதவன், இவர்கள் எல்லாம் சமுதாயத்திலே பிரமுகர்களாக, தலைவர்களாக, சமுதாயத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நல்லவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், அடக்குமுறை. நான் அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவேன், அடக்குமுறை. நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏன்டா பொய் சொல்ல மாட்டேங்கிறேன் என்ற அளவுக்கு நமக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து நம்ம தொல்லைகளையும் தோல்விகளையும் இடையூறுகளையும் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சத்தியம் வெல்லும். சத்தியம் வெல்லலன்னு நல்லா தெரிகிறது. 25 ஆண்டுகளாக நாங்கள் பார்க்கிறோமே. ஊராக போய் இந்த சத்தியத்தை சொல்றோம், அடிதான் கிடைக்குது. இந்த சத்தியத்தை சொன்னதற்காக அடி கிடைக்கிறது. சமுதாயத்தில் நீக்குகிறார்கள். யார் நீக்கிறா? அசத்தியவாதிகள் சத்தியவாதிகள் நீக்கிறாங்க. ஒழுக்கம் கெட்டவர்கள் ஒழுக்கமாக நடப்பவர்களை நீக்குகிறார்கள். அநியாயம் பண்ணக்கூடியவர்கள் நியாயமாக நடக்கக்கூடியவர்களை நீக்குகிறார்கள். கொடுமைக்காரர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை நீக்குகிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை கேளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களை, கண்ட கண்ட கழுதைகளையும் மகான்களாக நினைக்கக்கூடியவர்கள் நீக்குகிறார்கள். அவ ஊர் நீக்கம்ங்கிறான், இறந்து போனா ஜனாசா அடக்கம் பண்ண மாட்டேங்கிறான், திருமணத்திற்கு பதிவேடு தர மாட்டேங்கிறான்.
25 வருஷமா தமிழகத்தில் இதுதான் வரலாறு. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இதான் வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இதான் ஆரம்பத்தில் வரலாறு. அப்ப இந்த உலகத்துல சத்தியம் வெற்றி பெறுதான்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அரிது. கொஞ்சம் பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொன்னாங்க. ஆரம்பத்தில் அவர்களுக்கு தோல்வி கிடைத்தாலும், தோல்வினா என்ன? ஊரை விட்டு விரட்டப்படுறது தோல்வி இல்லையா? சொத்து பத்தையெல்லாம் பறிச்சுக்கிறது தோல்வி இல்லையா? எல்லா விதமான இன்னல்களுக்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு அதிபராக, ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு மாமன்னராகத்தான் அவர்கள் மரணிக்கிறார்கள். இப்படி வெற்றி பெற்ற நல்லவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் வரலாற்றிலே. இப்படி பொறுக்கி எடுத்து விடலாம். ஒரு தாவூது நபி, ஒரு சுலைமான் நபி, ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்வந்த சில கலீஃபாக்கள், இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சத்தியம் வெற்றி பெற்றது நீங்கள் பார்க்க முடியுமே தவிர 2000 பேரை ஒரு கருவறுத்து கோழி குஞ்சு அறுக்கிற மாதிரி கருவறுத்த போட்ட கூட வெற்றி பெற முடிந்தது. அவர் சத்தியம் அர்த்தமா? அவர் ஜெயிச்சுட்டாரு. அப்ப சத்தியம் வெல்லல. அநீதி இழைக்கப்பட்ட பிறகு கூட அவர் ஜெயித்து மீண்டும் முதலமைச்சராக வர முடிகிறது. எதை வேண்டாம் நீங்க எடுத்து பாருங்க, சத்தியத்துக்கு வெற்றி கிடைக்க மாட்டாங்க. அப்ப வெற்றி கிடைக்கலன்னா தோல்விதானா? அப்படி நீங்க தளர்ந்துடக்கூடாது. வெற்றினா என்னங்கிறத முதல்ல நீங்க வழங்கணும். இப்போ நானும் சொல்லுகிறேன், அல்லாஹ்வும் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சத்தியம் தான் வெல்லும். லா தகாபு, அஞ்சாதீர்கள். வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள். அன்துமுல் ஆலவுன, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்களானால் நீங்க தான் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கேரண்டி தருகிறான். சத்தியத்தில் இருப்பவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று சொல்கிறான். நாம மட்டும் சொல்லல, எல்லாரும் சொல்றான். சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறான். அதாவது சத்தியமே வெல்லும்ங்கிறான். அப்ப சத்தியமே வெல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவு ஜீவிகள் சொல்கிறார்கள், சங்ககால இலக்கியங்கள் சொல்கின்றன. அடி வாங்கி கொண்டே நம்ம சத்தியம் வெல்லும் நாமளும் சொல்கிறோம். எல்லா காலத்திலையும் உண்மைதான் வெல்லும். எது சத்தியமோ அதான் வெல்லும், எது அநியாயமோ அது வெல்லாது. இப்ப நாம போலி ஆறுதல் படுத்திக்கிறோமா? கிடையாது. வெற்றினா என்ன நீங்க விளக்கணும். வெல்லும்னா வெற்றி தானே. சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் வெற்றிக்கு என்ன அர்த்தம்? அதை விளங்கி கொண்டோமையானால் இந்த மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் காணும் பொழுது நம்ம கலங்கவே மாட்டோம், சிரிச்சுக்கிட்டு நிற்போம். அடியை வாங்கி கொண்டும் சிரிப்போம், துன்பத்திற்கு பிறகும் சிரிப்போம். உலகத்தில் தோல்வி அடைவோம், தோல்வி அடைந்த பிறகும் நெஞ்சை நிமிர்த்தி நிற்போம். வெற்றி என்றால் என்னவென்று புரிந்து கொண்டார். வெற்றினா என்ன? வெற்றிங்கிறது ரெண்டு தான் இஸ்லாத்தில். ஒண்ணு, இந்த உலகம் அழிந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அங்க வரக்கூடிய வெற்றி. இன்னொரு வெற்றி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அது என்ன வெற்றி என்று சொன்னால் தார்மீக வெற்றி. தார்மீக வெற்றி யாருக்கு? அதான் பிரச்சனை. சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தார்மீக ரீதியாக நீங்கள் தான் வெல்வீர்கள். தார்மீக வெற்றினா என்ன? விளங்கலையோ? விளங்கல. தார்மீக வெற்றினா என்ன? இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறோம், ஊரை விட்டு ஓடுறோம், ஒதுக்கப்படுறோம், துன்புறுத்தப்படுறோம், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறோம், ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, தோல்வி நீங்க நினைக்கிறீங்க. தார்மீக வெற்றி என்னவென்று சொன்னால், எவன் ஒருவன் ஒரு கொள்கைக்காக போராடுகிறானோ, அதிலே நிற்கிறானோ, அதிலே உறுதியான நம்பிக்கை வைக்கிறானோ, அதற்கு எதிராக எடுத்து வைக்கப்படுகிற எல்லா வாதங்களுக்கும் அவனிடத்திலே பதில் இருக்கும், அவனிடத்திலே மறுமொழி இருக்கும். அவன் கேட்கிற கேள்விகளுக்கு எதிரிகளிடத்திலே பதில் இருக்காது. அதான் தார்மீக வெற்றி. இந்த வெற்றியை அல்லாஹ் ஒரு காலத்திலும் அசத்தியவாதிகளுக்கு கொடுத்தது இல்லை. ஜார்ஜ் புஷ் ஈராக்கை அவன் ஆக்கிரமித்திருக்கலாம், அதை தன்னுடைய ஆளுகையில கொண்டு வந்திருக்கலாம்.
ஜார்ஜ் புஷ்ஷை நோக்கி உலகம் கை நீட்டி கேட்கிற கேள்விகள் இருக்கிறது, அதற்கு அவனிடத்தில் பதில் இருக்கிறதா? இன்ன காரணத்திற்காக நான் செய்தேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி அவனால் சொல்ல முடியுமா? செய்தியாளர்களை அவனை சந்திக்க இயலுமா? விசாரணையை எதிர்கொள்ள முடியுமா அவனால்? அப்ப தார்மீக ரீதியா ஓடுறான், அடிக்கிறான். அடிச்சவன் கேள்வி கேட்ட ஓடுறான். அடிக்கத்தான் அவனுக்கு தெரிகிறது தவிர ஏண்டா நாய் அடித்தாய் என்று கேட்டால் பதில் இல்ல. பேரழிவு ஆயுதம் தான். எங்கடா பேரழிவு ஆயுதம்? இந்த ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அடே இது வெற்றியா? இது நீ ஈராக்கில் அடைந்தது வெற்றியா கேவலமா இழிவா? உன்னுடைய செயலை நியாயப்படுத்த இயலுமா? உன்னால் வாதம் செய்ய இயலுமா? உன்னால் நிரூபித்து காட்ட இயலுமா? அவன் நாட்டில் உள்ளவனை நீ காரி துப்புறான், தீர்ப்பளிச்சுட்டாங்க. ஜார்ஜ் புஷ் கண்டனம். அவன் நாட்டினுடைய விசாரணை மன்றத்திலேயே அவனுக்கு எதிர்கொள்ள முடியல. அப்ப இதான் தார்மீக வெற்றி அர்த்தம். தார்மீக ரீதியாக அமெரிக்காவுக்கு படுதோல்வி. பணம் கிடைத்திருக்கிறது, ஈராக்குடைய எண்ணெய் வளம் கிடைத்திருக்கிறது, கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கிறான். அதை வெற்றி நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கொள்ளைக்காரன் அடைவது வெற்றியா? பயந்து ஓடுறீங்கள, கொள்ளையடிச்சு லாபம் அடிச்சிருக்கலாம். எங்க வீட்டில் நுழைகிறான், பிரிட்ஜை தூக்குறான், டிவியை தூக்குறான், பீரோல உடைக்கிறான், நகையை தூக்குறான், எண்ணெய் கண்டு ஓடுறான். இது வெற்றியா? இது அடே நீ இதெல்லாம் எடுத்திருக்கலாம். அதை முன்னாடி நின்று உன்னால நிரூபிச்சு ஓட இயலுமா? ஏண்டா எடுக்கிறா பதில் சொல்ல இயலுமா அவனால? அப்ப இந்த திருடன் கள்ளனுக்கெல்லாம் அவனுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தெரியும். அதை நான் செய்யறது சரி என்று நெஞ்சியோர்த்தி அவனுக்கு சொல்ல இயலும் என்றால் அவனுக்கு தார்மீக வெற்றி. ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறோம். நான் கேட்கிறேன், சத்தியத்தை மேடை போட்டு சொல்வதற்கு ஏற்பாடு செய்கிறோம். மேடை போட்டு ஏற்பாடு செய்தால் இந்த சொல்லை காதில் கேட்பதை விட்டும் விருண்டு ஓடுகிறார்களே, சிங்கத்தை கண்ட கழுதைகளைப் போல விருண்டு ஓடுகிறார்களே, காதுகளிலே பஞ்சை அடைத்துக் கொள்கிறார்களே. இந்த பேச்சு எங்கள் காதிலே விழக்கூடாது என்பதற்காக தங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்துகிறார்களே, அந்த இடத்திலே அவர்கள் தோற்று ஓடுகிறார்கள். நாம் நெஞ்சை நிமிர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். வெற்றி யாருக்கு? இது கேட்க வேண்டியதானே? கேட்டாலும் அசையாமல் இருப்போம் சொல்ல வேண்டியதானே? இந்த சத்தியத்தை காது கொடுத்து கேட்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய பலத்தை பிரயோகப்படுத்தி நிறுத்திவிட்டார்கள். நிறுத்துறது வெற்றியா? நிறுத்தினா வெற்றியாங்க? ஒருத்தர் ரவுடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டான், கடைக்கு கடை 10 ரூபாய் மாமூலம் வாங்கிட்டு போயிட்டான். வெற்றியா? இருக்கு பேரு இது வெற்றியான்னு கேட்கிறேன். தார்மீக வெற்றி இல்ல. அத்தனை கடைக்காரன் பயந்தான். உளப்புறம் பயந்தானா? உளப்புறம் மரியாதை கொடுத்தானா? இந்த பாவி என்னைக்கு தொலைவான், இவன் என்னைக்கு அழிவான், இவனுக்கு எப்படி இந்த ரூபா கொடுத்து விட்டுக்கிறமே, என்னைக்கு இந்த மாமூல் தொலையும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல இவன் தோத்துட்டானுங்க. இவன் வெற்றி பெற்றவனா? ஒரு பொம்பளைய ரோட்ல விட்டு கற்பழிக்கிறான், கற்பழிச்ச வெற்றி பெற்றார் அவரு. அந்த பொம்பளை தோத்து போயிட்டா, இவர் ஜெயிச்சுட்டார். அதுக்கு அடே அதை செய்த பிறகு உன்னால் நிமிர்ந்து நிற்க ஏழுமா? பதில் சொல்ல ஏழுமா? கேட்கிற கேள்விக்கு ரிப்ளை இருக்கா உன்ட்ட? இப்படி எவன் நடக்கிறானோ அதுதான் தார்மீக வெற்றி. தார்மீக வெற்றில விளங்குதா? ஒரு தனியா நான் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறேன், 50 பேர் சேர்ந்து போட்டு என்ன அடிக்கிறாங்க, இது வெற்றியா? 50 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிற இது வெற்றியா? இது வெற்றி இல்ல. ஏண்டா அடிக்கிற? பதில் இல்ல. ஏண்டா அடிக்கிற? அப்படிதான் அடிப்பேன். அது ஏன் அப்படிதான் அடிப்பேன்? தோத்துட்டான்ல. 50 பேர் சேர்ந்து 2 பேர் அடிச்சா வெற்றியா? குஜராத்தில் மோடி குரூப் 2000 முஸ்லிம்களை கருவறுத்தா வெற்றி. அதுக்கு பேரு கோர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிகிறான். இவ்வளவு பேரை கருவறுத்து நியாயப்படுத்தி பேசிவிட்டு இப்ப வாடா விசாரணைக்கு, நான் மாட்டேன் நீ மாட்டேங்கிறான். வேற ஸ்டேட்டுக்கு மாத்தி விட்டாங்க விசாரணையை மராட்டியத்துக்கு ஓடி போச்சு. இது வெற்றியா உனக்கு? கேட்கிற கேள்விக்கு உண்ட பதில் இருக்குதா? அப்ப சத்தியமே வெல்லும் என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை சொல்லக்கூடியவன் அவன் அடி வாங்குவான்.
பார்க்கக்கூடிய நியாயவானுக்கு அவன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று தெரியும். அதான் தார்மீக வெற்றி. அவன் அடிப்பான், அசத்தியத்தில் இருக்கக்கூடியவன் நம்மை அடிப்பான். பார்க்கிறவர்களுக்கு தெரியும் அடிக்கிறவன் தான் அநியாயக்காரன், அடி வாங்குறவன் அநியாயக்காரன் இல்ல, இப்படி தெரியுதுல. அதான் வெற்றி. இந்த தார்மீக வெற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அசத்தியவாதிகளுக்கு கிடைத்ததே இல்லை. நம்முடைய பிரச்சாரத்தை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய என்றால் என்னுடைய இல்லை. இந்த தௌஹீத் ஜமாஅத்துடைய ஏகத்துவ கொள்கை சகோதரர்களுடைய பிரச்சாரத்தை, இந்த 25 ஆண்டு கால பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தார்மீக வெற்றி பெற்றது யார்? யார் வெற்றி பெற்றது? சமாதியை வழிபடாதீர்கள் என்று நாம சொல்லுகிறோம். இதை எங்கேயும் சொல்கிறோம். அதை பற்றி எந்த கேள்வி இருந்தாலும் அந்த என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறோம். உன்னுடைய அறிஞர்களை அழைத்து வா, எங்கள் முன்னால் விவாதித்து காட்டு என்று கூறுகிறோம். வர முடிந்ததா? வந்தார்களா? நம்ம என்ன சொல்றோம்? இது சமாதி, இறந்து போனவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, கொண்டு வா கடப்பாறையை நான் இடிச்சு காட்டுறேன் என்று சொல்கிறோம். அது சத்தியம் தார்மீக வெற்றி எங்க இருந்தால் அப்படியா சொன்ன? இந்த அபார் ஆதாரம், இந்த அபார் குர்ஆன் வசனம், இந்த அபார் ஹதீஸ் என்று பேச முன் வந்தார்களா? கடப்பாறையை தூக்குவார்கள். இத வெற்றியா? என்ன கேட்கிறோம் உன்னிடத்தில்? நீ செய்கிற காரியத்துக்கு சான்றை எடுத்து வை. சான்றை எடுத்து வைக்க வக்கு இல்லாம ஜல்லிக்கல்லை எடுத்து மேடையில் வீசிட்டா வெற்றியா? ரவுடிகளை திரட்டிட்டு வந்தா வெற்றியா? எங்களை இழுத்து போட்டு உதைச்சிட்டா வெற்றியா? கேட்கிற கேள்விக்கு 25 ஆண்டா பதில் சொன்னியா? சொல்ல முடிந்ததா? வெற்றி நமக்கு தானங்க. நம்ம 4 பேரா இருக்கும் போது நமக்கு தான் வெற்றி. இன்னைக்கு 4 லட்சமா வளர்ந்த போது நாம தான் வெற்றி. நம்முடைய இந்த சத்தியத்தினுடைய கேள்விகளுக்கு அங்கே மறுமொழி இல்லை. நம்ம கேட்கிறோமே, அவ்வளவு வரை கொண்டு வா. தௌஹீத் ஜமாத் வர்றோம், நாங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியா விவாதிப்போம். கூப்பிட்டா ரூமுக்குள்ள அரங்கத்துக்குள்ள வச்சு கூட்டம் போட்டு திட்டு வர வேண்டியதானே? இந்த அரங்கத்துக்குள்ள யார் ஒளிகிறா, யார் ரோட்டுக்கு வந்து நிக்கிறா, யார் வந்து பெரும் கூட்டமா அவர்கள் ஒளிகிறார்கள். எங்க ஒளிகிறாங்க? கேள்வி வந்துடக்கூடாது. முக்கிய ஆளு செலாவுக்கு தான் கேள்வி, உலமா மட்டும் தான் கேள்வி கேட்கணும். உலமா கூட்டம் நடத்துறாங்க ஒரு அரங்கத்துக்குள்ள. எல்லா அதிர்ந்து வாழ்க்கை பெட்டியே போக்குவரத்து செலவு ஃப்ரீ. அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து மதரசா பிள்ளை எல்லாம் கொண்டு சேர்த்து உலமாக்களை எல்லாம் கூட்டி எல்லாம் உலமா வர்றாங்க. நோட்டீஸை பார்த்தா கேள்வி பதில் நிகழ்ச்சி உலமாக்களுக்கு மட்டும். உலமாக்கள் மட்டும் மதரசாவை செய்யி, உலமாக்களுக்கு மட்டும் கேள்வி பதில்னா மதரசாவுக்குள்ள போய் வைப்பா. அது பொதுமக்களை எல்லாம் கூப்பிட்டு உலமாக்களுக்கு மட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி. உலமா கேட்கறதுக்கு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். இங்க கூடி இருக்கிற மக்கள் கேட்கறதுக்கு மட்டும் பதில் இல்லை. அது பொதுமக்களை எல்லாம் கூப்பிட்டு உலமாக்களுக்கு மட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சி. உலமா கேட்கறதுக்கு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். இங்க கூடி இருக்கிற மக்கள் கேட்கறதுக்கு மட்டும் பதில் இல்லை. இந்த கூடி இருக்கிற நீங்கள் போய் கேட்கிற கேள்விகளுக்கு அங்க பதில் இல்லை. எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்துடாதீங்க. கேள்வி கேட்க வா என்று சொல்வது தார்மீக வெற்றியா? எங்களிடத்தில் கேள்வி கேட்க வராதீர்கள், எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது என்று சொல்வது தார்மீக வெற்றியா? ஒரு மனிதனை, நம்மை போன்ற ஒரு மனிதனை, நம்மை விடவும் தரம் குறைந்த ஒரு மனிதனை மகான் என்றும் பெரியார் என்றும் நாயகம் என்றும் செய்கை என்றும் கும்பிட்டு வழிபடுகிறீர்களே, உங்களை போல மலங்களிக்கக்கூடிய ஒரு மனிதனை, உங்களை போல சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனை, உங்களை விட ருசியாக சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனை நம்மளாவது நாக்கு கட்டுப்படுத்திக்கிறோம். பழைய சோறு இருந்தாலும் சாப்பிடுவோம். இந்த சாமியார் மகான் பெரியார்னு வர்றாங்களே, அவங்க நாக்கு கூட கட்டுப்படுத்த மாட்டாங்க. நல்ல ஊர்ல பெரிய பணக்காரன் யாரு, அவங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்க. அப்ப நாக்க கூட கட்டுப்படுத்த இயலாது. நடு ரோட்டில் படுத்து நாங்கள் தூங்குவோம், நீங்கள் தூங்குவீர்கள். மகான் தூங்குவாரா? அனைத்தையும் பக்குவப்படுத்த போறாங்க. மகான் போது தூங்கி காட்டணும். இவர்கள் எந்த மகானை கொண்டாடுகிறார்களோ, காலில் விழுகிறார்களோ, கழுவி குடிக்கிறார்களோ, தொழுவாதவர்களை, இபாதத்து இல்லாதவர்களை, கருதலைகளாக சுற்றி திரிந்தவர்களை மகான்கள் என்றும் அப்பாக்கள் என்றும் சொல்லி காலில் விழுந்து சாஸ்தாங்கம் செய்கிறீர்களே, செய்யுங்கள்.
எப்ப செய்யுங்கள்? அதற்கான சான்றுகளை அள்ளி போட்டு விட்டு செய்யுங்கள். உங்களோடு சேர்ந்து வந்து நாங்களும் செய்கிறோம், நாங்களும் வந்து காலில் விழுகிறோம். ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க, குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க. மகான திட்டுறாங்க, பாப்பா திட்டுறாங்க, அம்மாவை திட்டுறாங்க. இதான் பதிலா? இதான் பதிலான்னு கேட்கிறேன். அப்ப நம்ம இது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலிலே விழுவதற்கு முன் வந்த மக்களை விழக்கூடாது என்று தடுத்தார்கள். எந்த மனுஷன் காலில் விழாதீர்கள், அதுக்கு இந்த இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஒரு மகானுடைய காலில் விழுவதற்கு அனுமதி இருந்தால், என்னை படைத்த இறைவன் சொன்னானே ஆனால் நானும் விழுவதற்கு தயார், என்னுடைய படைத்த இறைவனுடைய தூதர் சொன்னார்களே ஆனால் நானும் செய்வதற்கு தயார். நிரூபிக்குவியா? அட குர்ஆன் ஹதீஸில் நிரூபிக்க வேணாம்ப்பா, அவ்வளவு பெரிய நாலேஜ் எல்லாம் உன் நாயகத்துக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம அப்பாக்களுக்கு குர்ஆனை ஓத தெரியாது, பார்த்து கூட ஓத தெரியாது என்று எனக்கு தெரியும். அதை நிரூபிக்க வேணாம். நான் மகானி இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன், உனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் வச்சு. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு குத்து மூஞ்சில குத்திக்கிறோம். டெஸ்ட் பண்ணுவோமா? மகான் குத்து பெரிய குத்தா, என் குத்து பெருசான்னு பார்க்குவோமா? என்ன மகான்? எதை கண்டுட்டு போய் காலில் விழுறீங்க? என்னத்தை அப்படி கண்டுட்டீங்க? ஒண்ணும் காணல, சும்மா போலித்தனமான விளம்பரம், போலித்தனமான ஒரு ஷோ. இந்த ஷோ காட்டுகின்ற நீங்க ஏமாறி போயிருக்கிறீங்களே. யார் தார்மீக வெற்றி? மகான் நம்மளை கண்டா ஓடுறாரு, பணக்காரனை கண்டா ஓடி தேடி ஓடுறாரு. நீங்க போய் கேள்வி கேட்க போங்க அந்த மகான்கிட்ட. செய்கின்னு வருவாரு, முரீதர் வருவாரு, அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கணும். என்னங்க இதுதான் வெற்றி? இதுக்கு பேர் வெற்றியான்னு கேட்கிறேன். இது பயங்கர தோல்வி. தார்மீக ரீதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. தராவி தொழுகை 20 பள்ளிக்கு வராது, விரட்டி அடி, துப்பி கேட்டு உள்ள வராது, போடு. எதுக்கு இந்த வேலைகள்லாம்? வாங்கல 20க்குள்ள ஆதாரத்தில் கொண்டு வாங்கல, நாங்க 8க்குள்ள ஆதாரத்தில் கொண்டு வர்றோம், பேசுவோமா? பாதத்தில் ஜெயிச்சிருவாங்க. அது என்ன வாதத்தில் ஜெயிச்சிருவாங்க? இது ஒரு பேச்சா? நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்கள் 20 தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு ரசூல் சொல்லி இருந்தால் நிரூபிச்சிருங்க, நாங்களும் தொழுகிறோம். நிரூபிக்க இல்லைன்னா நீங்க தோத்துட்டீங்க இல்லைங்க. நிரூபிக்க முன் வரவில்லை என்று சொன்னால் தார்மீக ரீதியாக யார் வெற்றி பெற்றது, யார் தோற்றது? பள்ளிவாசல் கையில் இருக்கனால இழுத்து போட்டலாம், அபூஜஹலோட இழுத்து போட்டு ரசூலுல்லாஹ் வெளிய இழுத்து போட்டாங்க, ஆனால் வெற்றியாது. காபத்துல்லா கையில இருக்குங்கிற தைரியத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் போய் தொழுது கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்துல போய் ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வைத்தார்கள், மலக்குடலை சாணக்குடலை கொண்டு வைத்தார்கள். நபிகள் நாயகம் எந்திரிக்க முடியாமல் தடுமாறினார்கள், கைகொட்டி வாய் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், கேலி செய்தார்கள். வெற்றியா இது? வெளியிலிருந்து பார்த்தா அட காட்டு மிராண்டிகளா, ஒரு மனிதர் ஒரு கருத்தை சொல்கிறார், அதை எதிர்கொள்ள வக்கு இல்லாமல் இந்த சாணத்தை தூக்கி கழுத்துல வைக்கிறீங்களப்பா, இதான் அதுக்கு பதிலா? இதான் அந்த அவருடைய பிரச்சாரத்துக்கு பதிலா? அவர் என்ன கேட்கிறார்? ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொல்கிறார், நீங்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார், சூரியனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார், செத்தவனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார், உயிரோடு உள்ளவனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு ரிப்ளை கொடுப்பியா? கழுத்துல கொண்டே சாணியை தூக்கி வைக்கிப்பியா? இதான் பதிலா? பார்க்கிறவனுக்கு தெரியல எது வெற்றியங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் அவமானப்படுத்தப்பட்டார்களே, அந்த அவமானமும் வெற்றி. அவமானப்படுத்தினார்களே, அது தோல்வி, தார்மீக ரீதியான தோல்வி. பதில் இல்லை என்பதற்கான சான்று, அது தப்பு என்பதற்கான ஆதாரம், இது சத்தியம் என்பதற்கான ஆதாரம். அடி வாங்குவது எதுக்கு அடி வாங்க கூடாது? ஒரு பொம்பளை கையை பிடிச்சி இழுத்து அடி வாங்காத, திருடி போட்டு அடி வாங்காத, ஏமாத்தி போட்டு அடி வாங்காத, பிராடு பண்ணிட்டு அடி வாங்காத. கொள்கைக்காக நீ அடி வாங்கினால் வெற்றி உன்னுடையதுதான். அடி வாங்கினவன் அங்க ஜெயிக்கிறான், அடிச்சவன் ஜெயிக்கல. அடிச்சவன் கொள்கை இல்லைன்னு அர்த்தம், அடிச்சவன் ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே, ஒரே மார்க்கத்திலே 4 கூறாக பிரித்து, சாபிக்கு ஒரு சட்டம், ஹனபிக்கு ஒரு சட்டம், மாலிகிக்கு ஒரு சட்டம், ஹம்பலிக்கு ஒரு சட்டம், அதுக்கு உள்ள தரிகாவுக்கு ஒரு சட்டம், சாதிலியாவுக்கு ஒரு சட்டம், காதிரியாவுக்கு ஒரு சட்டம், நக்ஷபந்தியாவுக்கு ஒரு சட்டம், பாப்பா நாயகத்துக்கு ஒரு சட்டம், உமா நாயகத்துக்கு ஒரு சட்டம்.
இப்படி கூறு போட்டிருக்கிறீங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே வழி என்று சொல்வீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது என்னுடைய ஒரே வழி. இஸ்லாம் என்பது ஒரே வழி. கூடும் என்றால் அனைத்து முஸ்லிமுக்கும் அது கூடும், கூடாது என்றால் அனைத்து முஸ்லிமுக்கும் கூடாது. கடமை என்றால் அனைத்து முஸ்லிமுக்கும் அது கடமையா இருக்கும், கடமை இல்லை என்றால் அனைத்து முஸ்லிமுக்கும் அது கடமை இல்லை என்று இருக்கும். அதான் இஸ்லாம்ங்கிறது. சாபிக்கு ஹராமு, ஹனபிக்கு மக்ரூஹ், மாலிகிக்கு முஸ்தஹப். எங்க என்ன சட்டம்ங்கிற இருக்கிற ஒரு குர்ஆன், உங்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு தலைவர். அப்புறம் என்ன, எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம், எனக்கு அனுமதிக்கப்பட்டது உனக்கு எப்படி தடையாகும், எனக்கு கடமையானது உனக்கு எப்படி கடமை இல்லாம போகும் என்று கூட சிந்திக்காமல், தொழுகை இவனுக்கு தனி தொழுகை, அவனுக்கு தனி தொழுகை, இவனுக்கு தனி நோன்பு, அவனுக்கு தனி நோன்பு. எந்த அளவுக்கு கூத்து நடக்கும் என்றால், எங்களுடைய ஊர்ல எங்க பகுதிகளில் ரெண்டு கலந்து இருக்கிற ஊர். எங்க ஊர்லாம் சாபி இருப்பா, ஹனபி இருப்பாங்க. சாபிங்கிறவங்களும் இருப்பாங்க, ஹனபிங்கிறவங்களும் இருப்பாங்க. சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க. எங்க வாப்பா சாபிம்பாங்க, நாங்களாம் சாபி கிடையாது, நாங்க இருக்கிறார்கள். எங்க வாப்பா சாபி, எங்க உம்மா வந்து ஹனபி. கல்யாணம் பண்ணிட்டாங்களா, வீட்டுல எங்க உம்மா வந்து சில சமைச்சு வச்சுட்டு சாப்பிட முடியாம ஏங்குவாங்க. ஏன்? இந்த நண்டு, ராலு, ரால தெரியுமில்ல, ராலு தானே பேருங்க, நண்டு ராலாம் சமைக்குவாங்க. பாப்பா சாபி, பாப்பா சாப்பிடுட்டு நாம ஹனபி சாப்பிடக்கூடாது. என்ன கொடுமைன்னு பாத்தீங்க, ஒரு வீட்டுல கணவனுக்கு ஹலாலாம், மனைவிக்கு ஹலால் இல்லையா? ஏன்பா அப்படி? அவர் சாபி, இவர் ஹனபி. இப்ப எங்களுக்கு என்ன? ஒரு சாபிக்கு ஹனபிக்கு சேர்ந்து பிறக்கிறோமே, எங்களுக்கு என்ன? முடிக்குவாங்க. அம்மா பதில் இருக்காது. ஆமா, உனக்கு என்ன? நீ சாப்பிடுறதா சாப்பிடக்கூடாதா? பாத்தீங்களா வேடிக்கையே? எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கேலி கூத்தாக்கிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுங்கன்னு சொல்றோம், எப்படி நோன்பு வச்சாங்களோ அப்படி நோன்பு வைங்கன்னு சொல்றோம், எப்படி ஜகாத்து கொடுக்க சொன்னாங்களோ அப்படி கொடுங்கன்னு சொல்றோம், எப்படி ஹஜ் செஞ்சாங்களோ அப்படி செய்யுங்கன்னு சொல்றோம். எதை ஹலால்னு சொன்னாங்களோ அதை ஹலால்னு சொல்லுங்க, எதை ஹராம் பண்ணாங்களோ அனைவருக்கும் ஹராம்னு சொல்லுங்க. இது இஸ்லாம். இதை நாலு பூரா பிரிச்சு கேள்வி கேட்டா கூட இந்த உலமா கிட்ட போய் மார்க்க அறிஞர்கள்ட்ட மயில் கறி சாப்பிடலாமா, அவர் பதில் எழுதுறாரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அந்த பத்திரிகையில எப்படி கேட்கணும்? நீங்க சாபியா ஹனபியா என்பதை குறிப்பிட தவறிவிட்டீர்கள். அதை சொன்னா தான் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். சாபின்னு சொன்னா ஹலால்னு சொல்லுவாங்களாம், ஹனபினா ஹராம்னு சொல்லுவாங்களாம். அதை சொல்வதற்கு கேட்கிறாரு. இப்படி மொட்டையா கேள்வி கேட்க கூடாது, ஹலாலா ஹராமான்லாம் கேட்க கூடாது. நான் இன்ன ஜாதியில உள்ள ஆளு, எனக்கு ஹலாலான்னு கேட்கணும். நான் இன்ன ஜாதியில உள்ள மாற்று மதத்து சகோதரர்களை வழங்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்துல ஜாதி இல்ல, இஸ்லாத்துல பிரிவு இல்ல, சகோதரத்துவமா இருக்கிறார்கள், விளங்கி வைத்திருக்கிறார்கள். நீங்க என்ன பண்றீங்க? போட்டு நாசம் பண்ணி வச்சுக்கிறீங்க மார்க்கத்தை. 4 ஊர் 5 ஊரா பிரித்து, ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்க, தொழுது விட்டு ஒழு செய்து விட்டு கணவன் மனைவியை தொட்டுறாங்க. எங்க வீடு மாதிரி வச்சுக்கிறீங்களேன், சாபி ஹனபி கிராஸா இருக்குன்னு வைங்க, என்ன ஆகுறது? எங்க வாப்பா வந்து அவர் ஹனபின்னு வைங்க, அவர் தொட்டு தொழுங்கலாம். எங்க உம்மா சாபின்னு வைங்க, அவர் தொழுவ முடியாது. அல்ல எங்க உம்மா சாபின்னு வைங்க, ஹனபின்னு வச்சுக்கிறீங்க, எங்க உம்மா என்ன செய்யலாம்? புருஷனை தொட்டு தொழுவலாம், அவர் தொழுவ முடியாது. ஏன்? ஆம்பளை தொட்டியில ஒழு முடிஞ்சு போச்சு, பொம்பளை தொட்டியில ஒழு முறியல, உனக்கே முடிஞ்சு, நீ சாபி நீ ஹனபி. என்னப்பா இது? என்ன சட்டங்கிறீங்க? முஸ்லிமுக்கு ஒரு சட்டமா அல்லது சாபி ஹனபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சஹாபாக்களை கூட்டி வைத்துக் கொண்டு, சஹாபாக்களே இந்த இடது பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு இது ஹலாலு, இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹராமு, இந்த நடுவுல இருக்கிற ஆளுகள் மக்ரூஹ் ஏதாவது சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் ஹலால், ஹராம் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் ஹராம், மக்ரூஹ் என்றால் அத்தனை பேருக்கும். அப்படித்தான சட்டம் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி கூறு போட்டு வைத்திருக்கிறீர்களே, இதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா? குர்ஆன்ல அப்படி இருக்குதா? நபிகள் நாயகம் சொன்னாங்களான்னு நாம கேட்டுக்கிட்டோம், 25 வருஷமா கேட்கிறோம். மேடை போட்டு சொல்ல வேண்டியதானே, வந்து பதில் சொல்ல வேண்டியதானே, நிரூபிச்சு காட்ட வேண்டியதானே? பதில் இல்ல. அப்ப நம்ம பார்க்கிறோம், யார் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு யாரிடத்திலே பதில் இருக்கிறதோ அவர்கள் தார்மீக ரீதியாக வெற்றி பெற்று விட்டார்கள். யாரிடத்தில் பதில் இல்லையோ
அவர்களிடம் தார்மீக வெற்றி இல்லை. ஒரு 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 10 ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ஊருக்கு நாங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்க ஒரு 5 சகோதரர்கள் மொத்தமே. இப்ப நிறைய இருக்கிறாங்க, பள்ளி கட்டி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ வெறும் ஒரு 5 சகோதரர்கள் அவங்க பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. போன உடனே ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணமா எல்லாம் திறந்து வந்தாங்க, நடத்தக்கூடாது, இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் ஒருத்தர் வீட்டுல பிரச்சாரம். அவர் வீட்டுல இந்த 5 சகோதரர்கள் தான் மொத்தமே. சும்மா திடீர்னு இப்படி வளர்ந்துடல. தௌஹீதுங்கிறது திடீர்னு இப்படி ஒத்துக்கிட்டு வளரல. இந்த மாதிரி 5ல இருந்து 2ல இருந்து 3ல இருந்து அடி வாங்கி உத வாங்கி வளர்ந்த ஒரு சித்தாந்தம் இது. அங்க போனா வீட்டுல உட்காந்து 5 பேர் தான் இருக்கிறாங்க மொத்தமே. அந்த 5 பேருக்கு சொல்வதற்கு தான் நாங்க போயிருக்கிறோம். நான் போயிருக்கிறேன். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜமாத்துல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து நீங்க பள்ளிவாசல்லையே பயான் பண்ணலாமா, உங்களை கூப்பிடுறாங்க, சில விளக்கங்கள் கேட்பாரு, அந்த உலமா கேட்பாரு, இமாம் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசிக்கிறீங்க, நாங்க அனுமதிக்கிறோம், மூத்தவள்ளி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. சரின்னு கிளம்பணும். 3 சகோதரர் வேணாம், வேற சூழ்ச்சி பண்றாங்க போவாதீங்க. அத போய் விவாதம் கூப்பிடுறாங்க, விளக்கம் சொல்றான்னு கூப்பிடுறான், போவோம். பள்ளிவாசல்ல போனா உள்ள நுழைஞ்சவன கேட்டெடுத்து போட்டுனாங்க. 3000 பேர் உள்ள இருக்கா, 3000 பேருங்க, 3000 பேர் உள்ள இருந்து கொண்டு கேள்வி கிடையாது, ஒண்ணு கிடையாது. 3000 பேர் சேர்ந்து கொண்டு பின்னி எடுக்கிறான் அடி. ஒரு ஆளை அவ்வளவு அடி வாங்குறேன். ஏன் மேல அடி விடக்கூடாது என்பதற்காக ஒரு சகோதரன் ஜஹாங்கீர் சுல்தான் அவனுடைய பேரு, அந்த ஊர் லெப்ப குடிக்காரு, அவன் ஏன் மேல உள்ள அடி வாங்குறான். அந்த அடி வேதனையினாலேயே 2 மாதத்தில் அவன் மரணம் அடைந்தான், இறந்து போயிட்டான். இன்னார் இல்லாத இன்னார் கொள்கைக்காக வேண்டி. அப்ப அவ்வளவு அடி என் மேல அடி விழக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியில் வைத்துக் கொண்டு அவனுக்கு அடி என் மேல உளுந்துட்டான். அவ்வளவு அடி வாங்குறான். 3000 பேர் சேர்ந்து கொண்டு என்ன குற்றம் செஞ்சோம்? வரதட்சணை வாங்காதுன்னு சொன்னோம், தர்காவுக்கு போகாதுன்னு சொன்னோம், பிராடு பண்ணாதுன்னு சொன்னோம், மதத்தின் பெயரால் சுரண்டாதுன்னு சொன்னோம், ஏமாத்தாதுன்னு சொன்னோம். இதைத்தான் சொன்னோம். திருடுன்னு சொன்னோமா, கொள்ளையடிக்க சொன்னோமா, ஏமாத்த சொன்னோமா, தொழுவ போகாதுன்னு சொன்னோமா, நோன்பு வைக்காதுன்னு சொன்னோமா, இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் கடைப்பிடிங்கன்னு சொன்னோம். இதற்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்கள். அப்போ வெற்றி எங்களுக்கு தான். அப்போ அந்த அடி வாங்கும் போது கூட வெற்றி எங்க வாங்கினவன் தான் வெற்றி. ஏன்? எங்கிட்ட பதில் இருந்தது. நீ 3000 பேர் திரண்டாலும் 3000ல் ஒருத்தண்ட பதில் இல்ல, அந்த இமாமிட்ட பதில் இல்ல, துணை இமாமிடத்தில் பதில் இல்லை, முத்தவள்ளி இடத்துல பதில் இல்லை. கூடி நின்று ஆட்டம் போட்ட அத்தனை பேர் இடத்திலும் பதில் இல்லை. யாருக்கு வெற்றி? யாருக்கு வெற்றின்னு கேட்கிறேன். அப்ப தார்மீக வெற்றி என்பது செய்கிற வாத கொள்கைக்கு, செய்கிற பிரச்சாரத்திற்கு, செய்கிற செயலுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும், நியாயத்தை சொல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கிறங்க. மதுஹபுவாதிகள்கிட்ட போய் கேட்கிறோம், பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிறார்கள். தரிகாவாதிகள்கிட்ட கேட்கிறோம், பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிறார்கள். அப்புறம் முரீதுவாதிகள், பையத்துவாதிகள், ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலையும் கேட்கிறோம், இங்க வந்து பேசவா, நீ சொல்லுகிற வாதத்தை எங்கள் முன்னால் வந்து எடுத்து வைத்து சொல்லு, நிரூபித்து காட்டு. பதில் சொல்ல முடியாமல் வெறுண்டு ஓடுகிறார்கள், பேச முடியாது என்று தடுமாறுகிறார்கள். என்ன விளங்குது? விஷயம் இல்ல, தார்மீக தோல்வி. நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நிரூபித்து காட்டுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட விஷயம் இருக்கணுமா இல்லையா? வாதம் இருக்கணுமா இல்லையா? ஆதாரம் இருக்கணுமா? இல்ல திட்டுறது ஆதாரமா, ஏசுறது ஆதாரமா, கலாட்டா பண்றது ஆதாரமா, கிண்டல் செய்ய லந்து பண்றது ஆதாரமா? சான்றுகளை சொல்லி உங்களால் நிரூபிக்க முடிந்ததா? அவர்களை கேட்கிறோம், உலமாக்களை கேட்கிறோம், பதில் இல்லை. முத்தவள்ளிமார்களை கேட்கிறோம், பதில் இல்லை. வரதட்சணை வாங்குறீங்களே, ஜமாத்தில் வாங்குகிறீர்களே, சாட்சியா இருந்து வாங்கி கொடுக்கிறீர்களே, இந்த அக்கிரமத்தை முத்தவள்ளி எல்லாம் சேர்ந்து பள்ளிவாசல் உட்கார்ந்து அங்கீகரிக்கிறீங்களே, இதுக்கு ஆதாரம் உண்டா என்று கேட்கிறோம். முத்தவள்ளிக்கு பதில் சொல்ல இயலுமா? இதுக்கு அடிக்கத்தான் இயலும், அடியாட்களை 7 விடத்தான் இயலும், பதில் சொல்ல முடியாது.
தார்மீக வெற்றி நான் சொல்வது சத்தியம்தான் எல்லா காலத்திலையும் ஜெயிக்கிறது. எங்கே ஒத்த ஆளா நின்றாலும் நாங்க சொல்றதுதான் சரின்னு எங்களுக்கு சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சொல்லுவோம், இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சொல்லுவோம். அநியாயத்தினுடைய குரலை பிரதிபலித்தீர்களே ஆனால் அதை எதிர்த்து முடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். யாருக்கும் பயப்பட மாட்டோம். இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப தார்மீக வெற்றி என்பது நான் இதுதான் சொல்ல வர்றேன். இப்படி எந்த குரூப் வேண்டாலும் எடுத்துக்கிறேன். அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான், நானும் நபி நீனும் நபி தான், வாடா பேசுவோம், வாதம் பண்ணுவோம். வந்தான், வந்துட்டு அந்த வாதம் பண்ண நிகழ்ச்சியை டிவியை ஒளிபரப்பணும்ல, சேர்த்து அடிக்கிறான். ஒளிபரப்பாது, எங்களுக்கு கேவலம், எங்களுக்கு இழிவு. பாத்தீங்களா, போன ரமலானுக்கு முந்தின ரமலான்ல ஒரு அறிவிப்பு செஞ்சு ஒளிபரப்ப முடியல. அப்ப அவர்கள் தார்மீக தோத்து போயிட்டான். நீ ஒரு வாதம் பண்ண, என்ன வாதங்கிறது வெளி உலகத்துக்கு சொல்லலான்னு கேட்டா தோத்து போயிட்டாங்க, பதில் சொல்ல முடியல, ஓட்டம் எடுத்து விட்டார்கள். தார்மீக வெற்றி எங்க? தார்மீக வெற்றி எங்க இருக்கு பாத்தீங்களா? தார்மீக வெற்றி என்ற இந்த வெற்றி அசத்தியத்தை கிடைக்கும். நல்லா தெரியும், பழிச்சுட்டு தெரியும். இவன் கூப்பிட மாட்டேங்கிறான், இவன் மேடையில் சந்திக்கிறாங்க, சந்திக்க மாட்டேங்கிறான், ஏன் ஓடுறான் பார்க்கணும் தெரியுமா இல்லையா? அப்ப நேருக்கு நேர் சந்திப்பதற்கு யார் நெஞ்சு உயர்த்தி நிற்கிறார்களோ, எந்த இயக்கம் நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிறதோ, எந்த கொள்கை தலைநிமிர்ந்து நிற்கிறதோ, எந்த கொள்கையிலே பதில் இருக்கிறதோ, எந்த சித்தாந்தத்திலே அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுல விவரங்கள் இருக்கிறதோ, விஷயங்கள் இருக்கிறதோ, அவங்க தார்மீக வெற்றி அடைந்து விட்டார்கள். நாங்கள் வெற்றியே கொல்லப்பட்டாலும் வெற்றி எங்களுக்கு தான். நாங்கள் ஊரை விட்டு நீக்கப்பட்டாலும் வெற்றி எங்களுக்கு தான். எங்களை சமூக பகிஷ்காரம் செய்தாலும் வெற்றி எங்களுக்கு தான். பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுத்தாலும் வெற்றி எங்களுக்கு தான். அப்ப வெற்றி என்பது இந்த வெற்றி, தார்மீக வெற்றி நிச்சயமாக சத்தியத்திற்கு தான் இருந்திருக்கிறது. அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கும், கியாமத் நாள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்படி அசத்து வலியும். அசத்தியவாதிகளுக்கும் சத்தியவாதிகளுக்கும் எப்படி வித்தியாசம் கேட்டா, இவன் சொல்ற சத்தியமா அவன் சொல்ற சத்தியமா? அசத்தியத்தில் இருக்கிறவன் பழிச்சு அடிப்பான், சாஞ்சாப் சொல்லுவான், இந்த நாளைக்கு வச்சுக்கிறோம், அடுத்த வாரம் வச்சுக்கிறோம், இந்த வயிற்று வலியா இருக்குது, இந்த அவரை கூட்டிட்டு வந்துடுறேன், இவரை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றெல்லாம் எதையாவது சொல்லி அசட்டு மூஞ்சில வலியும். நல்லா விளங்கிக்கலாம், இது சரியில்லை. மொச பிடிக்கிற எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, மொச பிடிக்கிற நாயை மூஞ்சில பார்த்தா தெரியும். முயல் பிடிக்கிற நாய் அது தனியா மூஞ்சிலே தெரியாது. ட்ரைனிங் எடுத்துருக்கும்ல, அந்த மூஞ்ச பார்த்தோம் சொல்லி போடலாம், இது முயலை பிடிக்குமா பிடிக்காதாண்டு. அந்த மாதிரி அவர்களுடைய முகங்களை உங்களுக்கு காட்டி தரும். அவருடைய போலித்தனத்தை அவர்களே இனங்காட்டுவார்கள், அவருடைய பேச்சில இனங்காட்டுவார்கள், அவர்களுடைய சொல்ல இனங்காட்டுவார்கள். இந்த தார்மீக ரீதியான வெற்றி. அடுத்து என்ன? தார்மீக வெற்றியில இது ஒரு அளவுகோல். தார்மீக வெற்றியில இன்னொரு அளவுகோல் இருக்குது. ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு வாதத்தை வைக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு அவனே முரண்படக்கூடாது. எவன் முரண்படாமல் நிற்கிறானோ அவன் தார்மீக வெற்றி பெற்றுட்டான். குர்ஆன் கூட அதைத்தான் சவாலா வைக்கிறது. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது பி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமானால் அதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். இதுல முரண்பாடு இல்ல பாரு. இந்த குர்ஆன் மொத்தத்தை புரட்டிப்பார், முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார், எங்கேயும் முரண்பாடு இருக்காது, எங்கேயும் ஒன்னோடு ஒன்னு மோதாது, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பா இருக்காது. அதுதான் இறைவேதம் என்பதற்கு சான்று. அல்லாஹ் சொல்றான், சத்தியத்தினுடைய அடுத்த சான்று, தார்மீக வெற்றியுடைய அடுத்த அளவுகோல், சொல்வதிலே முரண் இருக்கக்கூடாது. பிறண்டு அவங்க சொல்றது அவங்களும் முரண்படுவாங்க, அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்களே முரண்படுவாங்க. எப்படி முரண்படுவாங்க? நிறைய உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். 4 மதுஹபை பின்பற்றாதவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது போர்டு, இதை பாக்குறீங்கல்ல, இதுல அவங்களுக்கு முரண்படுறாங்க. எப்படி தெரியுமா? யாரையும் பள்ளி வாசலை விட்டு தடுக்க கூடாது மதுஹப்ல இருக்குது. மதுஹப் கிதாபுல இருக்கிறது, யாரையும் பள்ளி வாசல்ல தடுக்க கூடாது. பள்ளி வாசல்ல இருந்து யாரையும் தடுத்தான்னு சொன்னா அவன் மதுஹபை சேர்ந்தவனே இல்ல, அப்ப அவனை தான் தடுக்கணும். போர்டு வைக்கிறான் பாருங்க, 4 மதுஹபை பின்பற்றாவிட்டால் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதான். சரி, பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது தடுக்கிறது 4 மதுஹப்ல எந்த மதுஹப்ல இருக்கா? அபு ஹனீஃபா இமாம் இவனை எல்லாம் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரா? ஷாஃபி இமாம் சொன்னாரா? மாலிக் இமாம் சொன்னாரா? ஹம்பலி இமாம் சொன்னாரா? யாரும் சொல்லல, தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம், நிர்வகிக்கிற பொறுப்பு தான் நம்ம கையில் இருக்கிறது. நிர்வகிக்கிற நேரம் கரண்ட் பில் கட்டலாம், அது உனக்கு அதிகாரம்.
அஜத்துக்கு சம்பளம் கொடுக்கிறது அதிகாரம், ஹவுல்ல தண்ணி இல்லாட்டி நிறைச்சு வைக்கிறது அதிகாரம், கக்கூசெல்லாம் சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கிறது அது உனக்குள்ள அதிகாரம். அதுதான் உனக்கு தரப்பட்டிருக்கே தவிர எவன் தொழுவலாம் எவன் தொழ வரக்கூடாது என்பது அவன் எஜமான். அதை தீர்மானிக்கிறது பள்ளிக்கு சொந்தக்காரன் நீ இல்ல, நீ ஒரு சர்வெண்ட் வேலைக்காரன் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. மதுஹப் அப்படித்தான் சொல்லுது. 4 மதுஹப் இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த 4 மதுஹபை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடுறாங்களே, அப்ப யார் வரக்கூடாது? யார் பள்ளிக்கு வரக்கூடாது? அவங்க தான் வரக்கூடாது. 4 மதுஹப் எதிர் இது. அவன் போடுற போட 4 மதுஹபுக்கு எதிராக இருக்கு, 4க்கு சேர்த்து எதிர்ப்பு. 4 மதுஹபை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விட்டு வரக்கூடாது போர்டு போடுறான் பாருங்க. அந்த போர்டு அவனுக்கு தான் முரண் பத்தியில. எப்படி முரண் பத்தியில? அவனுக்கு அவனை எப்படி முரண் பண்றான்னு பாருங்க. என்ன சொல்ல வர்ற இப்ப? சரி, 4 மதுஹப் பின்பற்றுவோமா? பின்பற்றுவோம். 4 மதுஹப் நீ பின்பற்ற உண்மையா அந்த போர்டு எடுத்துடணும். ஏன்னா போர்டு வைக்கிறது 4 மதுஹபுக்கு எதிரானது. எந்த மதுஹபை சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா பள்ளி வாசலை விட்டு தொழுவுறவனை தடுக்கிறதுக்கு பாருங்க, அது மாதிரி பயங்கர குற்றம் எதுவுமே கிடையாது. அது 2 காரியத்துக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? என்னோட யுத்தம்னு சொல்றான். 2 காரியத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? எனக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க, நான் டைரக்டா களத்துல இறங்குறேங்கிற அல்லாஹ். 2 விஷயத்துக்கு. ஒன்று வட்டி. நீங்க வட்டி வாங்குனீங்கன்னு வைங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன டிக்ளேர் பண்றான்? வட்டி வாங்குறியா பாடா கோதா உலங்குற அல்லாஹ். ஃபாதனு பி ஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து போர் பிரகடனத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் வட்டி வாங்கினீர்களே ஆனால் நீங்கள் ஏழை மக்களை சுரண்டவில்லை, எனக்கு எதிராக யுத்தத்தை அறிவித்திருக்கிறீர்கள், நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்கிறான் அல்லாஹ். யாருக்கு எதிராக கேட்கிறான்? வட்டி வாங்கினவனுக்கு எதிராக கேட்கிறான். நீ வட்டி வாங்கினால் நீ எனக்கு எதிராக யுத்தம் செய்ய தயாராகிவிட்டாய். சிறுக்கு வைக்கிறவனுக்கு கூட இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணல. இன்னொரு குற்றம் என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பள்ளிவாசல் சொந்தக்காரன் அல்லாஹ். அவனுக்கு சொந்தமான இடத்தில் அவனுடைய அடியார்கள் அவனை வணங்கக்கூடாது என்று வேறு எவனாவது தடுத்தால் அது அல்லாஹ்வுடைய சீத்தது. அவனுக்கு சொந்தமான அரண்மனை, அது அவனுக்கு சொந்தமான மாளிகை, அவன் எல்லாரும் வரலான்னு அனுமதி கொடுத்திருக்கிறான், அதுல யாரும் தடுக்க இயலாது. அப்ப அல்லாஹ் கோபம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அரை தல்லதி முதல்ல இறங்கின சூரா திருமறை குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இதை டிக்ளேர் பண்றான். முத இறங்கின சூரா எது? இறங்கின சூரா எதுங்க? சூரத்துல் அலக். குர்ஆன்ல 96வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இக்ரா என்று துவங்கக்கூடிய அலக்கு என்ற பெயர் பெற்ற சூரா தான் குர்ஆனில் முதலாக அருளப்பட்ட சூரா. அந்த சூராவுல அல்லாஹ் சொல்றான், எடுப்புல முதல் டிக்ளேர் பண்றான். ஃபர்ஸ்ட் அறிவிப்பு தான் குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றது பள்ளி வாசல் எனக்கு உரியது. அதான் முதல் டிக்ளேர் பண்றான். எப்படி பண்றான் தெரியுமா? அரை தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழக்கூடிய அடியானை தடுக்கிறானே. ரசூலுல்லாஹ் தொழ போறாங்க காபத்துல்லாவுல, அதை தடுக்கிறான். தொழக்கூடிய ஒரு அடியானை தடுக்கிறானே, அவனை பற்றி அறிவீரா? அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், கல்லால இல்லம் என்தஹி, இந்த போக்கில் இருந்து அவன் விலகிக் கொள்ளவில்லையானால், பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறானே, தொழுவதை தடுக்கிறானே, அதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்பாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன் டிக்ளேர் பண்றான். டேய் சண்டைக்கு நான் ரெடிடா, டைரக்டா வர்றாங்க அல்லாஹ். எவனாச்சும் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தடுத்தீங்க, லனஸ்பாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அக்கிரமம் செய்கிற பொய்யுரைக்கிற அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். எது நாதியா, அவன் தன்னுடைய சபையெல்லாம் கூட்டட்டும். கூட்டு அவன் சபையங்கிறாங்க, கூட்டு ஜமாத்த கூட்டு, கூட்டு ஊரை கூட்டு. சன் அதுவும் ஜபானியா, நானும் கூட்டுறேன் அல்லாஹ் சொல்றான். நானும் கூட்டுறேன். யார கூட்டுறேன்? ஜபானியாக்களை, நரகத்தினுடைய காவலாளிகளை நான் கூப்பிடுறேன் வாழாங்கிறான். அடே நீ உன் சபையை கூட்டு, உன் ஜமாத்தை கூட்டு, உன் ஊரை கூட்டு. நான் நரகத்துக்கு காவல் நிப்பாட்டுகிறேன், அவங்கள நான் கூப்பிடுறேன். பாத்துக்கிறோமா? ஏன் இடத்துல தொழுவதை நீ தடுப்பியா? அல்லாஹ் யுத்தத்தில் இறங்குறான் பாத்தீங்களா? 2 பேருக்கு எதிராக யுத்த பிரகடனம். ஒருத்தன் வட்டி வாங்குறவன் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆலயத்தை அவனுக்கு சொந்தம் நினைக்கிறானே, அவன் நீ கூப்பிட்டு இங்கதான் கூட்டுவ, அங்க நரகத்தினுடைய காவலாளிகளை கூப்பிட்டு அல்லாஹ் மார்க் பண்ணுவான். அல்லாஹ் தான் இவன் தான் புட்டுச்சு மிதி, அதுக்குன்னு தனி பனிஷ்மெண்ட் இருக்கு. அல்லாஹ்வோட நேரடி யுத்தத்துக்கு நீங்க தயாரானால் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே கிடைச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சாங்களே, காபத்துல்லா தடுத்தாங்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம அலைக்க பி அபீ ஜஹல், யா அல்லாஹ் அபூ ஜஹலை நீ பாத்துக்க. அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், யா அல்லாஹ் அந்த குரைஷ் கூட்டத்தை நீ பாத்துக்க. அங்க யாரெல்லாம் ஒட்டக கூடலை கழுத்துல வைத்து கேலி செய்து கெக்கலி போட்டு சிரித்தார்களோ அவ்வளவு பேரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ பாத்துக்க. உன்னுடைய ஆலயத்தில் நான் தொலை வர்றேன், என்னைய தடுக்கிறான், இவனுக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய மாட்டான்ல, நீ பாத்துக்கண்டாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா, நீ விலகு முகமதே, நீ விலகு, என்கிட்ட விடு, கூட்டு சபைய வாடா பாத்துக்கிறோம்ட்டான்ல. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் விளங்கி இருக்க. தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்க, அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்கம் தான் பிடிச்ச போடா, இப்படி உள்ள போடுறான், இருந்து போடா, லாக்கப்ல போயிடா, இது அரசாங்கம். கடவுள் என்ன பண்ணுவான் தெரியுமா? நின்று நிதானிச்சு வசமா சிக்க வச்சு அல்ல பூரி வச்சு ஒரு இழுப்பு விட்டு வெட்டுவான். சனஸ்ததிரிஜுகும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம். நம்ம தூண்டில் போட்டு கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா? தூண்டில் போடுவோம் மீன் பிடிக்கிறதுக்கு. நாங்களாம் மீன் பிடிச்சிருக்கிறோம். குளத்துல போய் மீன் பிடிக்க போறாங்க, என்ன செய்வோம்? தூண்டில்ல மண் போடுவோம் மாட்டி, அல்ல ஏதாவது அதுக்கு தகுந்த இறைய மாட்டி அப்படி தண்ணியில போடுவோம். போட்டோன்னு மிதப்பு கட்டணும், ஒரு கட்டம் ஒண்ணு மேல இருக்கும், மிதந்துகிட்டு இருக்கும். அது கீழே போய் தொங்கிக்கிட்டே இருக்குமா, மீன் வந்து மாட்டினோன்னு அந்த கட்டை அப்படி லேசா கீழே இறங்கும். உடனே வெட்ட மாட்டோம், இன்னும் கொஞ்சம் விடுவோம். சரியா மாட்டணும் தூண்டில்ல, லேசா கடிக்கும் போது தூக்கணும்னா தப்பிச்சு ஓடி போயிடும். நம்ம தூண்டி போறோம் என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள போய் சிக்கிடும் தூண்டி, ஒரு வெட்டு முடிஞ்சு வச்சுக்காத. இதான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களை விட்டு பிடிக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அவங்க கை தான் ஓங்குது. யார் கை? அபூ ஜஹல் கை தான் ஓங்குது. தடுத்தவன் கை ஓங்குகிறது, இவங்களுடைய கை டவுன் ஆகிக்கிட்டே வருது. ஆனால் யுத்தம் 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு பிறகு பத்ர் யுத்தம், ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. அல்லாஹ் களம் அமைக்கிறான், அங்கிருந்து படை வர்றாங்க, இவங்களும் வர்றாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு யா அல்லாஹ் நீ பார்த்துக்கன்னு சொன்னார்களோ அத்தனை தலைகளும் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வேறற்ற மரங்களாக விழுந்து கிடந்ததை என் கண்ணால் பார்த்தேன். 10 வருஷம் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். என்ன செய்வான்? அப்பவே மார்க் பண்ணிவிட்டான். இன்னைக்கு தௌபா செய்ய திருந்துங்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு தடுக்கக்கூடியவர்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி கேட்டான், வமன் அஸலமு மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹி ஐ யுذكر ஃபீ ஹஸ்முஹு வ ஸஆ ஃபீ ஹராபிஹா. அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை யார் தடுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய ஆலயத்தில் ஏன் பேரை சொல்வதற்கு நீ தடுப்பியா கேட்கிறான். இந்த மாதிரியான காரியத்திற்கு மக்களை உங்களை பயன்படுத்தினால், நீங்கள் உடந்தையாக இருந்தால் உங்களுக்கு எதிரிலே நாங்கள் இருக்க மாட்டோம், உங்களுக்கு எதிரில் நாங்கள் வரமாட்டோம். வரக்கூடியவன் வந்து விடுவான், பொறுப்பேற்றுக் கொண்டவன் வந்து விடுவான். யுத்தத்திற்கு பிரகடனம் செய்த ரப்புல் ஆலமீன் அங்கே வந்து நிற்கிறான். உங்களுக்கு எதிராக யுத்த பிரகடனத்தை அவன் செய்திருக்கிறான், அஞ்சு கொள்ளுங்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு அக்கிரமத்தை எல்லாம் சர்வ சாதாரணமா செய்றீங்களே, இந்த முரண்பாட்டை நீங்கள் செய்ய முரண்பாடு அவங்களே உணர்வார்கள். இமாம்களை மதிக்கணும். முரண்பாட்டுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்றேன். தார்மீக வெற்றி, இமாம்களை மதிக்கணும். சரி, இமாம்களை மதிப்போம். சாதி இமாம் பின்பற்றுவோம், ஹனபி இமாம் சரி பின்பற்றுவோம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த அஜர்த்திட்டே போய் கேளுங்க, அஜர்த்து நாங்க ஹனபி இமாம் பின்பற்றுறோம், ஹனபி இமாம் மௌலிது நாங்களான்னு கேளுங்க. இல்ல, அப்ப என்ன பின்பற்ற? நீ தான் சொன்ன ஹனபி அபு ஹனீஃபா பின்பற்றணும், சரி பின்பற்றுவோம். நீ தான் சொன்ன சாபி இமாம் பின்பற்றணும் சொன்ன, சரி பின்பற்றுவோம். இந்த சாபி இமாமோ ஹனபி இமாமோ ரபியுல் மாசத்துல மௌலிது ஓதுனாங்களா? இல்ல. கத்தம் ஓதுனாங்களா? இல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல விட்டுருவோம். நீ தான் வேணாண்டிய மதுஹப் தானே வேணும் உனக்கு. உனக்கு குர்ஆன் வேணா ஹதீஸ் வேணா விட்டுருப்பா. உனக்கு என்ன வேணுங்கிற? மதுஹப் வேணுங்கிற. அதுலயா நீ உண்மையா இருக்கணுமா இல்லையா? மதுஹப் வேணும்பா, அப்புறம் வேணாங்குமா. ஏன்டா கத்தம் ஓதுற? சாபி மதுஹப்ல கத்தம் இருக்குதா? ஹனபி மதுஹப்ல கத்தம் இருக்குதா? ஏழாம் பாத்தியா இருக்குதா? பூரியாம் பாத்தியா இருக்குதா? வருஷ பாத்தியா இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. சலாத்து நாரியா இருக்குதா?
அள்ளி பைனகமா ஓதுறீங்களா கல்யாணத்துல, அது இருக்குதா? தாலி கட்டுறது இருக்குதா? மூலம் கட்டுறது இருக்குதா? நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது இருக்குதா? தாயத்து இருக்குதா? தகடு இருக்குதா? மதுகபுல இல்ல. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. நான் சொல்ல வரல. இப்ப நீ தான் மதுகப பின்பற்ற சொல்ற, இந்த அஜத்து செய்யற எல்லாம் மதுகபுல உள்ளதா? அடே நான் கேட்கிறேன், நீ ஓதுற கூட்டுதுவா இருக்குதா? முதல்ல குர்ஆன்லயும் கூட்டுதுவா இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, நீ சொல்ற மதுகபுலையும் கிடையாது. மதுகபை பின்பற்றாத மதுகபுவாதிகள் என்று சொல்லியே நாங்க ஒரு 3 CD போட்டுக்கிறோம். மதுகபு என்ன சொல்றது, இவங்க மதுகபுல எப்படி ஏமாத்துறாங்கன்றதுக்காக வேண்டிய தனியா மதுகபை பின்பற்றாத மதுகபுவாதிகள் பாகம் பக்கத்தை எல்லாம் சொல்லி, இது உன் மதுகபு, நீ அதை மீறுற, இந்த இருக்கு உன் மதுகபு, நீ இதை மீறுற, இந்த இருக்கு சாவி மதுகபு, நீ அதுக்கு எதிராக இருக்கிற என்று சான்றுகளோட 3 CD போட்டுக்கோங்க, பாத்துக்கிறங்க. அப்ப மதுகபுங்கிறியப்பா ஒரு பக்கம் இமாம பின்பற்றுங்கிறான், இன்னொரு பக்கம் நாங்க இஷ்டத்துக்கு நடக்குவோம். சரி, நான் கேட்கிறேன், நீ ஷாபி ஹனபி 2 தானே இருக்குதுங்க, ஏதோ ஒண்ணு வச்சுக்க. இந்த 2 மதுகபுல எந்த மதுகபு ஒரு மனுஷனுடைய கால கல்வி குடிக்க சொல்லுது? ஷாபி மதுகபுல இருக்கா? என்ன மதுகபுங்கிற உன்னையில வெளியேற்றன் பள்ளியாசல விட்டு மதுகபு பின்பற்றாதன்னு வெளியேற்றணும்லங்க. மதுகபுல எந்த மதுகபுல ஒரு மனுஷனுடைய காலை கழுவ சொல்லி இருக்கிறது? மதுகபுல எந்த மதுகபுல ஒரு மனுஷனுடைய காலை கழுவ சொல்லி இருக்கிறது? எந்த மதுகபு கிதாபுல ஒரு மனுஷனுடைய காலில் போய் நெத்தி வைக்க சொல்லி இருக்கிறது? எந்த மதுகபுல ஒரு மனுஷன் போய் ஆசி வாங்க சொல்லி இருக்கிறது? எந்த மதுகபுல ஒருத்தன் கொடுக்கிற ₹1 காசை ₹1 கொடுப்பாரு? யாரு? ₹1 காசை மாத்திட்டு சும்மாவா மீன் தூண்டி போடுற மாதிரி தான். ஒன்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான். மீன் பிடிக்கிறதா இருந்தா மீனுக்கு நிறைய சின்ன மீனை மாட்டுவாங்க, அது கவிக்கிறப்ப பெரிய மீன் வந்துடும். அந்த மாதிரி ₹1 கொடுப்பார். அவற்றை அந்த ₹1 வாங்குறதுக்காக வேண்டி அவர் கையில அந்த குறிப்பிட்ட நாள்ல ₹1 வாங்கிட்டோன்னு வைங்க, உங்க ஊர்ல உள்ளதான் நான் சொல்றேன், எங்கே உள்ளது சொல்லல, உங்க அப்பா நாயகத்து காசை தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ₹1 காசு அவர்கிட்ட வாங்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் கிடைக்காது, நல்ல பணக்காரன் தான் கிடைக்காது. அந்த ₹1 வாங்கிட்டா நாயகன் கையில ₹1 வாங்கிட்டோம், இனிமே குடிச்சு ரைடு அடிக்கிறான், பின்னி எடுக்கிறான், போய் இறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, புத்தி வரல, இறங்கிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு காலத்துல ஜேன் இருந்துச்சு, இறங்கு முகத்துக்கு மேல இறங்கு முகம் அல்ல கண்ணு முன்னாடி காட்டுறான். இன்னமும் அந்த குருட்டு நம்பிக்கையில இந்த ₹1 வாங்குறீங்கள, ஒருத்தன் கையில வாங்குற ₹1 பறக்கத்தான ₹1 மதுகபுல இருக்குதா? ஷாபி இமாம் சொன்னாங்களா? ஹனபி இமாம் சொன்னாங்களா? ஒரு கருத்து மீட்டிங் போடுறோம், இந்த கருத்தை கேட்காதுன்னு ஷாபி இமாம் சொன்னாங்களா? நீ தானே சொல்ற பயான் பண்ற உள்ளூர் மாக்கால், அதற்கு பயான் பண்றார் ஒலா தந்தூர் மண்கால், சொல்றவன பார்க்காது என்ன சொல்றான்னு பாரு, அதற்கு பயான் பண்றார் பள்ளியாசல் நடக்குது. மதுகப் இமாம்களுடைய கருத்து இதெல்லாம், சொல்றவனை பார்க்காதே என்ன சொல்றான் என்று பார், பார்க்க வேண்டியதானே, என்ன சொல்றது பார்வம் பார். அப்ப எல்லாம் முரண்பாடு. அப்ப இந்த முரண்பாடுகளுடைய மொத்த வடிவமாக இருக்கிறாங்க பாருங்க. இப்படி நம்மள்ட்ட கேட்க இயலாது. நீங்க என்ன ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொன்னீங்க, அப்புறம் ரசூலுல்லாஹ் பின்பற்ற கூடாதுன்னு சொன்னீங்க சொல்ல முடியுமா? அவங்க நோக்கி கேட்கணும். அவங்க அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்லுவாங்க, அதுல முரண்படுவாங்க. ரசூலை மதிக்கிறேன்பாங்க, அதுல முரண்படுவாங்க. இமாமை பின்பற்றணும்பாங்க, அதுல முரண்படுவாங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லுகிறார்களோ, சமூகத்தை காப்பாற்ற போறோம், குழப்பவாதிகள்ட்ட இருந்து காப்பாற்ற போறோம், நாசமாக்கி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நாசக்கேடு அவங்க தான் பண்ணுவாங்க. வரதட்சணை வரைக்கும் வாங்குற நாசக்கேட பள்ளியாசல் வச்சு பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் செய்கிறாங்களே, இந்த முரண்பாடுகள் தார்மீக தோல்விக்கு அடையாளம். தனக்குத்தானே முரண்பட்டு புரண்டு ஒரு நிலை இல்லாமல் பேசுவதற்கு அந்த மாதிரியான தோல்விகள் அங்கே கிடைக்கும். சத்தியத்தில் இருக்கிறவன் முரண்படவே மாட்டான். சுட்டி காட்டினா ஆமா நான் தப்பாவுல சொல்லிட்டு திருத்திக்கிறோம். முரண்படலாம், மனிதன் என்ற முறையில் என்ற தப்பு வரும், உங்கள்ட்ட தப்பு வரும். அதை சுட்டி காட்டணும், ஒரு கருத்துக்கு வந்துருவோம். அதுவும் சரி இதுவும் சரிங்க மாட்டோம். 5 5 10 சொல்றது போல 11 சொல்லிடுவேன். என்னங்க 11 10 தானே? ஆமா 10 தான் ஒத்துக்குவேன். 10 தான் 11 தான் சொல்ல மாட்டேன். 5 5 எவ்வளவு? 10 தான், அதுவும் சரிதான். 11 அதுவும் சரிதான். இவன் கிறுக்கேண்ட அர்த்தம். 5 5 10 சரினா 11 சரியில்லை. 5 5 11 சரி நீ நினைச்சுனா 10 சரியில்லைன்னு சொல்லணும். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா 10 நீ 10 வச்சுக்க, 11 10 வச்சுக்க, 15 15 வச்சுக்க. இந்த லெவல் அல்லாஹ் கூட ஆக்கிட்டானா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? அப்ப சத்தியமே வெல்லும் என்று சொன்னால் இந்த தார்மீக ரீதியான வெற்றி நிச்சயமாக சத்தியவாதிகளுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன வெற்றி? இன்னொரு வெற்றி, சத்தியத்தை கிடைக்கக்கூடிய இன்னொரு வெற்றி மறுமை வெற்றி. இந்த உலகத்தில் நமக்கு தோல்வி கிடைக்கலாம், அல்லாஹ் நாடினால்
ஏகத்துவமே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றியும் பெறலாம். அது கன்ஃபார்ம் கிடையாது, நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம் இந்த வெற்றி. ஆனால் தார்மீக வெற்றி நிச்சயமாக சத்தியத்துக்கு தான் இருக்கிறது. மறு உலகத்தில் உள்ள வெற்றி அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான் அதை சொல்லி காட்டுறான் பாருங்க. யௌம துகல்லபு உஜூஹுஹும் பின்னார். சில பரீட்சையில மார்க்குங்க ரிசல்ட் பின்னாடி தான் நமக்கு தெரியும். அங்க தனித்தனி நபர்களுடைய ரிசல்ட் வேண்டாம், பின்னாடி தெரியும். நான் எங்க போவேன் நீங்க எங்க போவீங்கிற ரிசல்ட் வேண்டாம், நமக்கு தெரியாம இருக்கலாம். எந்த கொள்கை சொர்க்கத்துக்கு போவோம், எந்த கொள்கை நரகத்துக்கு போகிற ரிசல்ட் இப்ப தெரியும். விடை சரியான விடை எதுன்னு இப்ப தெரியும். சரியான விடை எழுதினவன் யாருங்கிறது அப்ப தெரியும். அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. யௌம துகல்லபு உஜூஹுஹும் பின்னார். அந்த நாளையில சில பேரை போட்டு நரகத்தில் அல்லாஹ் புரட்டுவான். நரகத்தில் போட்டு எப்படி புரட்டி எடுப்பானா முகத்தை. புரட்டும் போது அவன் சொல்லுவானா, யார் சொல்லுவான்? புரட்டப்படுறானே அவன் சொல்லுவான், யாழைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா. அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே, ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே, தவறிவிட்டோமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா. எங்களுடைய பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே. ஃபஅலூன சபீலா. எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. நாங்கள் இவங்க சொல்ல கேட்டோமே, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அஸாப். யா அல்லாஹ், இவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுத்துரு. யாருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான் விளங்குதா உங்களுக்கு? மறுமையில நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு நரகத்துல போட்டு சிலர் வறுக்குவான். அல்ல வறுக்கும் போது அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஏன் நம்மள அல்லாஹ் வறுக்கிறான்னு அவனுக்கு தெரியுது. அவன் சொல்றான், அல்லாஹ் சொல்றதை கேளுன்னு சொன்னாங்களே, அதை கேட்காம போயிட்டோமே. ரசூல் சொன்னதை கேளுன்னு சொன்னாங்களே, அதை கேட்காம போயிட்டோமே. நாயகன் சொன்னாங்க, பெரியார் சொன்னாங்க, மகான் சொன்னாங்க, செய்து சொன்னாங்க, பீர் சொன்னாங்க, அவுலியா சொன்னாங்க, அஜர்த்த சொன்னாங்க, உலமா சொன்னாங்க, இப்படின்னு கேட்டோமே. எல்லா பயிலும் சேர்ந்து கவுத்து விட்டாங்களே. அங்க சொல்லுவானா, இன்னும் அத்தானா சாதத்தனா ஒரு குபரானா. எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களுடைய பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோமே. அலல் உன சபீலா. எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. அல்ல இப்படி போட்டு வறுக்கிறியே, இப்படி கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே. அதோட நிக்க மாட்டானா? எங்களுக்கு 1 கொடுத்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு 2 கொடு. யாரு? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அஸாப். யா அல்லாஹ், எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துற, எங்களை இந்த கதிக்கு ஆளாக்குனாங்களே, அவங்கள 2 மடங்கு தண்டி, 2 மடங்கு போட்டு மிதி, 2 மடங்கு போட்டு வறுத்து எடு அப்படின்னு சொல்றாங்க. வல் அன்ஹும் லானன் கபீரா. கடுமையான முறையில் அவங்களை சபிச்சிரு அல்லாஹ், இந்த கதிக்கு ஆளாயிட்டாங்களே. அப்ப மறுமை வெற்றி யாருக்குன்னு விளங்குதா? இப்ப மறுமை வெற்றி இந்த உலகத்திலையும் தார்மீக வெற்றி நமக்குத்தான். நாம் 2 பேர் மாத்திரம் இருந்தாலும் சரிதான், அனைவரும் பிறண்டு திரும்ப ஓடிவிட்டாலும் சரிதான், 2 பேர் மாத்திரம் இந்த கொள்கையில் இருந்தாலும் சரிதான், தார்மீக வெற்றி நமக்குத்தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நம்மள்கிட்ட உள்ள நேர்மைக்கு நம்ம நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய பதிலை அவர்களுக்கு சொல்ல முடியாது. அடுத்த வெற்றி என்ன? இது அற்ப உலகத்து வெற்றி. இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, திருப்பி எழுப்பி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். அதுல எல்லாம் நிக்கத்தான் போறோம். தடுத்தவர்கள் நிற்பார்கள், போர் போட்டவர்கள் நிற்பார்கள், பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னவர்கள் நிற்பார்கள், லஞ்சம் கொடுத்தவர்கள் நிற்பார்கள், செல்வாக்கை பயன்படுத்தியவர்கள் நிற்பார்கள், அடித்தவர்கள் நிற்பார்கள், வீடு புகுந்து கலாட்டா செய்தவர்கள் நிற்பார்கள். அடி வாங்கின நாமும் நிற்போம், பாதிக்கப்பட்ட நாமும் நிற்போம். ஜட்ஜ்மெண்ட் என்ன, தீர்ப்பு எப்படி இருக்கும், ரிசல்ட் யார் பக்கம் சாதகமாக இருக்கும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதைத்தான் கேட்போம் யார் சொன்னார்களோ பாஸ் மார்க். எங்க பெரியார் சொன்னார், மகான் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எல்லாம் ஃபெயில். ஓடு ஓடு கோழி முட்டை ஓடு. வழங்கி போச்சா? மறுமையில் யாருக்கு வெற்றி? வெற்றின்னு வழங்கினா அல்லாஹ் சொல்லி இருத்த பர்ற அல்லதி நத்துபியூ மினல்லதி நத்தபவு. அல்லாஹ் சொல்றான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இருத்த பர்ற அல்லதி நத்தபவு மினல்லதி இருத்த பர்ற அல்லதி நத்துபியூ மினல்லதி நத்தபவு. இந்த பின்தொடர்ந்து போனார்களே, இவங்க யாரை பின்பற்றி போனார்களோ அவங்களை விட்டு விலகிக்குவாங்க. நல்லா எனக்கு தெரியாது, நாயகமெல்லாம் வருவாங்க. அல்லாஹ் இவங்க செஞ்சு என்ன கேட்காத, அங்க என்ன கூத்து நடந்து வழங்கல, இங்கதான் எல்லாம் செய்கு பெரியாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே செய்கு நம்மளை கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்துருவாங்க.
அல்லாஹ்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடக்காது. அங்க நடக்காது. அங்க என்ன நடக்கு? வதகத்தாத் பிஹிமுல் அஸ்பாப். அவர்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் யாவும் துண்டு துண்டாக சிதறி போய்விடும். அங்க ஷேகும் இல்லை, முரீதும் இல்லை, அங்க சீடனும் இல்லை, அங்கே குருவும் இல்லை, அங்க ஆசிரியரும் இல்லை, அங்கே மாணவனும் இல்லை, அங்க தந்தையும் இல்லை, அங்க பிள்ளையும் இல்லை, அங்க புருஷனும் இல்லை, அங்க பொண்டாட்டியும் இல்லை. வதகத்தாத் பிஹிமுல் அஸ்பாப். எல்லா விதமான உறவுகளும் துண்டு துண்டாக சிதறி போய்விடும். குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள். யாரு? தலைவர்கள், உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், மகான்கள், பெரியார்கள், இவங்களெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு அவங்க சொல்ல கேட்டு நீங்கள் ஏமாந்தீர்களே, நடக்காது. யாரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். வாதம் பண்ணுவாங்களா நினைச்சிட்டு இருக்கிறார். அவுலியா வந்து ஷேக் வந்து நம்மள்ட்ட அப்படி ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம தப்பு தவறு செஞ்சாலும் சரிதான், எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் சரிதான், நமக்கு அந்த ஷேக் இருக்கிறார், அவர் வாதம் பண்ணி நம்மளை கொண்டு தள்ளிடுவாரு. அங்க வாதமா பண்ண ஏன் அந்த நாள்ல? அந்த நாள்ல வாயை திறக்க ஏழுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். வாய்க்கு சீல் வச்சிருந்தா அம்புட்டு பிறகு ஷேக் உள்பட, நாயகம் உள்பட, மகான் உள்பட எல்லாம் சீல். வாய்களுக்கு முத்திரையிடுவோம். ஒத்து கல்லிமுன ஐதீகம். அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும். ஒத்தசிகது அர்ஜுலுகும். அவங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமாக்கான எக்ஸிபோன். அவர்கள் செய்த செயல்களை பற்றி கை பேசும், கால் பேசும். இன்குள்ளும் அம்பி சமாவாத்தி ஒல்லர்லி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா. வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அல்லாஹ் சொல்றான். இன்குள்ளும் அம்பி சமாவாத்தி ஒல்லர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட வானங்களில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அப்தா. அல்லாஹ்விடத்திலே, ரஹ்மான் இடத்திலே அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். ஷேகாக வர முடியாது, பெரியாராக வர முடியாது, மகானாக வர முடியாது. அந்த எஜமானுக்கு முன்னால் அடிமைகளாகத்தான் வந்தாக வேண்டும். எப்படி காப்பாற்றுவாங்க நினைக்கிறீங்க? மாலிகி யௌமித்தீன், அவன் நியாய தீர்ப்பு நாளுக்கு அவன் மட்டும்தான் அதிபதி. வாயை திறக்க முடியாது. லா தஸ்மௌ இல்லா ஹம் ஹஸாத்தில் அஸ்வாத்துர் ரஹ்மான். ரஹ்மானுக்கு முன்னால் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். ஊசி விழுந்தா சத்தம் கேட்கும். அல்லாஹ்வுடைய முன்னிலை நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த விசாரணைக்காக கம்பீரமாக அவன் மாணவர்கள் புடைசூழ வருவான். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மாணவர்கள் அணி அணியாக அணிவகுக்க உம்முடைய இறைவன் விசாரிக்க வருவான். எல்லாத்தையும் இப்ப அப்பதான் இறைவனை பார்க்க போறோம். இறைவன் வருவான். எப்படி வருவான்? மாணவர்கள் அணிவகுத்து வருவான். அந்த விசாரிக்கிற நேரத்தில் அந்த பயங்கரத்தில் வாயை திறக்க இயலாது, சின்ன ஓசை கூட இருக்காது. அப்படிப்பட்ட நாளையிலே யாருக்கு வெற்றி? யார் இந்த உலகத்திலே அவனுக்கு பயந்து நடந்தார்களோ, அவனுடைய கட்டளையை பேணி நடந்தார்களோ, அவனுடைய தூதருடைய வழியில் சென்றார்களோ, வேறு யாரையும் பின்பற்ற மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்களோ, அவர்களுக்கு தான் மறுமை வெற்றியும் இருக்கிறது. இப்ப சத்தியமே வெல்லும் என்றால் விளங்குதா உங்களுக்கு? இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டம் வரலாம், இந்த உலகத்திலே துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். இந்த சோதனைகளுக்கெல்லாம் சேர்த்து பரிசு, அதுக்கும் பரிசு. ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து, ஒவ்வொரு உதைக்கும் ஒரு சவாப், ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு மாளிகை, ஒவ்வொரு அரண்மனை என்று ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற பரிசுகளை நமக்கு வைத்திருக்கிறான். எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்களுக்கோ, அடக்குமுறைகளுக்கோ, எதிர்ப்புகளுக்கோ அஞ்சாமல் எது சத்தியம் என்று உங்களுக்கு படுகிறதோ, குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலிருந்தும் எது உண்மை என்று உங்களுக்கு விளங்குகிறதோ அதுல உறுதியாக நில்லுங்கள், கலங்காமல் நில்லுங்கள், தைரியமாக நில்லுங்கள். எத்தகைய அடக்குமுறைகள் வந்தாலும் அதுக்கு அஞ்சாமல் நில்லுங்கள். அப்படி நிற்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.